अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे எந்தெந்த தெய்வத்தை எப்படி உருவாக்குகிறார்களோ அப்படிப்பட்டதான அவர்கள் அதனால்தான் திருமணத்துல தாமரை வெட்டி சீதான பிரயாணத்தோட தாமரை பார்வதி சபைக்கு பேச போதலாம் அந்த பிரயோஜனத்தை அந்த விதமான தெய்வத்தை பேச அதிர்ஷ்ட தெய்வத்தான் இந்த வடிவத்தில் வழிபாடாவது கொள்வார்கள் அதுக்கு பின்னாடி சமூகத்துக்கு அவங்க தள்ளி கல்வியோட முப்பத்தாயிரத்து நம்ம பகவான் ஏகாந்திக பகவானை தியானம் கிருஷ்ணத்தை உதாரணம் இல்லையா ராமன் போக யோக தியானம் இருக்கா இல்ல ராமாத்திரி தியானம் எப்படி பார்க்கலாம் உதாத்தினா உதாத்தி நான் உதாத்தியம் அல்ல பிரபஞ்சம் முழுக்க நான் பண்றேன் ஆனா நான் உதாத்தினா பண்ணக்கூடிய கர்மாவிற்கு பகக்கூடிய பலன் கற்றுந்தான் இதை மாத்திரம் இருந்தால் அவர்கள் கத்தி நம்ம ஒப்படைக்க மாட்டாங்க அப்ப அவரோட கர்மாவில அங்க பலன் தந்தான்னு அவன் ஏன் சொன்னார் அப்படின்னா நான் கேட்கிறேன் இது என்னுடைய பாவனை அடையினாலும் அந்த நிலைக்கு வரணும் கர்மாவை மட்டும் பண்ண பலன் மறுபடி வரணும் ஏன்னா கர்மா பலன் இஷ்டம் கொடுக்க நீ பலன்களை கவனிச்சுன்னா கர்மாவை பகவ ரெண்டுமே அடையணும் உதாத்திஷ உதாத்தியம் அதற்காக கேட்டு வருகிறோம் நான் அந்த கர்மாக்கள் பற்றிருந்தால் உதாரணமாக இருக்கேன் அப்படி கருவே தூக்குவது தவறான போகம் வரைக்கும் போது வேற விட நம்ம இருக்கும் பாரதியோடு வரையும் போது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டு நம்ம எந்த விஷயத்தை நாம் உள்ள கொண்டு போகணும் என்று பார்க்கலாம் அவர்களுடைய எடுத்து இப்பதான் இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு பேருந்து இருக்கிறது பணம் போது எல்லாத்துக்கும் அந்த பாரதிய போகமானதுனாக்கா பாரதிய மந்திரி அதை இது எல்லாம் பற்றி கொடுங்க அது பண்ணி ஆகணும் ஆனா இந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு திருப்திகள் இப்ப உதாசீனங்களுக்கு நல்லது எப்படி உதாரணம் இவ்வளவு விஷயங்கள்லாம் பிரபஞ்சம் முடித்து திருப்தி தான் சமாதானம் நான் உதாரணமா இருந்தேன் நானே எல்லா வேலையும் பண்ணிடுவேன் பலன் வந்து எனக்கு வேண்டாத பலன் வந்து பயணம் வந்துட்டான் இல்லை நான் உதாசீனமாக செஞ்சு டக்கு ஓடு போயிட்டாரு முதல் மட்டும் இப்படி உதாசீனமா இருக்க அது எப்படி இருக்காங்க மயா தட்சிணேன பிரபஞ்ச துரியத்தையே தராத ஏகானேன பௌம்பிய ஜகத் பரிவர்த்தத்தை நான் அத்தியட்சனா அத்தியட்சன் அப்படின்னா பஞ்ச தியான வார்த்தை வேறுபாடு எல்லாத்தையும் ஏகல்ல இதெல்லாம் பார்க்கிறேன் எந்த காரியமும் பார்க்கிறேன் வேறுபாடு அவ்வளவுதான் அவர் வேலைக்காக அவர்கள் அவருக்கு அத்தியட்சம் எடுத்து கொண்டு ஏன்னா நானே சொல்லும்போது கேரண்டி நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது அவர் வயசு அப்படின்னு யாரு தெரியாத நிலைமை வேலை இருக்கும் யாரு தெரியாத நிலைமை இறங்கின்றதான் எல்லா வாழ்க்கையிலுமே இந்த பிரயோகம் இருக்கு நம்ம திருப்தியே விட்டா அது இறங்காம நேரடியே இருக்கு வந்து பார்த்துருந்தோம் பித்தல் வைக்கிறது அது அப்டேட் பண்ணி சொல்லும் நயா தட்சேய அவருடைய அப்டேட்டுக்கு வேட்பாடு இப்போ திருப்தியானது மாயவியானது தராதரத்து ஒதுவாங்க மாயை ஜரா தனியாக சத்திய பண்ணாது ஆனா அவர்களுடைய வேட்பாளர்கள் மிக தப்பிதான் ஏற்றுநாளையே தெரிவந்தது அதனால இந்த உலகமானது மாறியது ஏன்னா அவருக்கு வேட்பாடு பண்றது சூரிய பிரதானத்தினால தாமரம் வருது சூரிய உதவிக்காரரும் ஒவ்வொரு கிரணத்துல ஒவ்வொரு ஒரு தாமரை வருது அவங்க தாமரை எடுத்தான் வருது அது போல பகவானுடைய தியாகத்தில் வச்சிருந்தனால மாயையாலே தன்மைக்காக இது இதெல்லாம் அவர் வந்து தான் இதுக்காக காலையே குரு
இருந்தாலும் நான் பொறுத்த வரைக்கும் வரல. கிருஷ்ணன் ராமத்துல இருக்கும் சாதாரண நிச்சயமான தமிழ் தமிழ் பேருக்கு பார்ப்போம். அதுவும் பிரம்மாந்திர வார்த்தை போட்டதுனால நம்ம அதுவும் போயிட்ட அது என்ன உணவா இருக்க முடியும், பிரம்மத்தை வெற்றி இருக்கும், இதெல்லாம் ஒரு இதை வந்து வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து புரிச்சுக்கும் கொஞ்சம் பகல வெற்றிகள். அதனால வேதாந்த வெற்றிகள் அதுக்கு இப்போ வெற்றிகள் இந்த தகுல பிரம்மம் தான் என்ன அதை ஈஸ்வரன் சொல்லும்போது நாம இருக்கணும் இப்படி இருக்கா இப்படி இருக்கா அது முடியாது. இப்ப அந்த காலத்துக்கு வந்ததுக்கு என்ன ஆகலாம், அந்த மூல ரூபம் இருக்கிறது வெகுண பிரமம் எதை செஞ்சுதான் நம்ம முக்தியை ஆக்கிரமிக்கப்பட்டு அது வெளிப்படு உட்புற இடத்துல நம்ம திருஷ்டி விட்டு போட்டு அந்த நிற்குண பிரமத்துல இருக்கக்கூடியதான அந்த திருஷ்டிக்கான முக்தி அங்க போகிறார். அப்ப பகவான் வாங்கி கொடுத்தாரு. அவர்களுக்கு மானுடைய வாழ்த்துதான் தரப்பாலும் மகன் அறிவிக்கிறான். அப்ப நீங்க வந்து இதுதான் நான் உன்னோட கூட பாருங்க பாருங்க இப்படிக்கிட்ட அப்படி அப்படி சொல்லி என்ன ஒரு மனுஷ வாரணையில பார்த்து நீங்க பார்த்த அவதானம் மாமூடா என்ன அவமானப்படுற எங்க தாத்தாரெல்லாம் வந்து நினைச்சிட்டு தேவன் கொண்டு தேவனுக்கு பிறந்தாலும் நினைச்சிட்டு அப்ப அவங்க என்ன இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா பகவானுடைய அவதாரத்தை பகவனுடைய அவதாரத்தை திரும்பவும் மனுஷனா பார்க்கலாம். நமக்கு புரிகிறதுக்காக மனுஷனா யார் அனைத்தவத்தியாக இது பார்த்து வரணும். யார் அனைத்தவத்தியாக இட்டாவதார் மாயாவியோட ரூபம் தலைமைக்கிறவர்கள் இத்தகையான மகேஷன் மாநிலான ஒரு ரூபத்தை எடுத்தார். அவதாரம் நிச்சயமா காரணம் அனுகிரகம் பண்றதுக்காக ஒரு அர்த்தம் இருக்கார். ரூபத்தை எடுத்தார். வித்தியாசம் கட்டி வித்தியாசம் அவருடைய வித்தையாரு நம்மளுடைய வித்தையாரு எனக்கு சுவாமி இப்படிதான் தேவையான போல வருகிறார். யார் தமிழுக்கு வத்தியாக விட்டால்தான் மயாமயம் ரூபம் தாவரமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிறது. அதனால பகவானுடைய அவன்பாதத்து ரூபம் அது நம்ம அதை குறிப்பிட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு நமக்கே வந்து ரொம்ப வளர்ந்து போகக்கூடிய காரணம். அதனால்தான் வேளாண்மையில வந்து ராமாயணத்தையோ பாலவத்தையோ கொண்ட ராமாயணத்தை பார்த்தா பகவத் ஒன்றை நம்ம இழக்கி பண்ணுவோம். தொடர்ந்து இருக்குவார்கள் வீட்டரன் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எந்த நேரம் கேட்டுக்கிறோம்னா சுவாமி ஏற்படுத்த விட்டுக்காங்க. அந்த நேரம் பருவத்திலிருந்து ராமன் ஏற்றி கொண்டாரு ஏற்றி கொண்டாரு பகுதி இதுக்கு என்ன போல அவதாரம் அவருக்கு பழக்கம் ஒரு காரணம் இருந்தால் வெற்றிகள் வந்து அந்த கந்தத்திலே இருந்தால் இன்னத்துல பார்த்தா நமக்கு காரணம் அவர் நம்ம போல அவரும் ஒரு மனுஷன் அதுக்கு முன்னாடி பறந்ததுக்காக விட்டுட்டு அந்த கேட்டுதான் வந்து போனாங்க. அவன் போல வரைய இது நமக்கு வந்து ராமாயண பாரதர்ஷத்தான் நமக்கு வர கஷ்டம். அவங்க நம்பிக்கை எடுத்தா இன்னொரு தனித்த வர கஷ்டம் நம்ம பகவான வந்து அவதாரத்தை நம்மள போல நம்ம ஊட்டியோ நம்ம தேர்வுக்கு எடுத்து அந்த கை சொல்லணும். அது தேவையில்லை. அவன் சொல்லினா அவன் சொல்லுவாங்க அவசியம் ஆட்டத்தை பசி இருந்தா வார்த்தை எனக்கு பசி இருக்கிறவனுக்கு நீங்க அவனுக்கு பொண்ணனும் அவசியம் அவனை கைது பசி இல்லாதவனுக்கு நீங்க பொண்ணனும் குடிச்சு போகும் டேஸ்ட் வாங்க. இப்போ நம்மளுக்கு ஜாதிக்காரெல்லாம் பண்ணிட்டாலே நமக்கும் ஒரு மனக்கும் அதில் நிறுத்திக்கான ஒரு யுக்தி அது மூலமா நன்மத்தை இருக்கிறோம். ராமாயணத்துக்கு கர்மா பூதான் சொல்லியாரு. அந்த வியாக்கியம் யோகக்காரர்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த காரணத்தினால நடந்தது தர்மசாஸ்திரத்தை எடுத்துறதுனால இந்த மாதிரி அப்படின்னு அதுல இருந்து தர்மத்தை எடுத்து கொடுக்கிறது தர்மாயண உதவணும். அதே போல மாத்திர ராமாயண தெளிவாக அப்படி அனுபவிச்சிருக்காரு. ரிசேன மந்திரங்களை எடுத்து முக்கியான மந்திரங்களை போட்டு அந்த மந்திரத்தை ராமாயணம் அந்த மந்திரமானது வந்து அக்னி கிருஷ்ணா வாயுகள்லாம் ஒன்னடிச்சிருக்கோம்.
ஆனா அந்த நிலையில அந்த தூக்கம் நிலையில அந்த வச்சே போகுது. அந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ராமாயணக்கார மந்திர ராமாயணத்துக்கு அங்கீகாரத்தை அதை எழுதி என்ன நடக்குது, நம்ம வந்து பகவானை வந்து விதவிதமா சிந்தனை பண்றோம். இன்னொருவர்கள் நமக்கு அவருடைய நாமத்தையே தரமானதுதான் அவர் சாதாரண நம்மள போல ஒரு மனுஷன் நினைக்கிறது. அவங்களுடைய விஷயங்களை வந்து அவன் தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு பதில் கேள்வி கேட்கிறதோ பதில் பகவான் பதில்ட்டு ரொம்ப தெரிவித்தாதான் விஷயம். சரி, அப்படி பண்ண என்ன ஆகுங்க, அவர் வந்து மோகமான மோகஞான விஜயத்த வாசத்தையும் ஆசிரியர் மோகா அவன் ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது. மோகமான மோகம் அப்படின்னு மோகம் இல்லை, மோகம் யாராவது இல்லை. மோகம் தான் அழியக்கூடிய தெரியும். அமோகம் தெரியும். அமோகமா அமோகம் தேவைக்காமல் அழிஞ்சிருக்காங்க. அது தெரியும் மோகம். மோகத்துக்கு தான் அவங்க தான் மோகாதான் மோகமான மோகஞான அவன் தெரிஞ்சு ரூபங்கள் கேட்டா அவன் புத்திரிகளுக்கு அப்படின்னு தான் அவன் செய்கிறார். அப்படி இருக்காங்கள். இதை நான் முன்னர் போவான வீட்டெல்லாம் பார்த்து இதெல்லாம் அவருடைய அவர்களுடைய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எதுக்காக எப்படி பதிலிக்க முடியும்? அவர்களுக்கு திருப்தி பண்ணி கொடுத்ததான தேவையை நம்மளோட பௌத்திகமான ஒன்று திருப்தி பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். சர்வதாரணம் எப்படி பண்ணாரு அப்படின்னு அவருடைய மகிமையை அப்பப்போ நினைச்சு பார்க்கறது. அதை பார்க்கறதுக்கு அவரை பார்க்க போறாரு. இதோடைய விசாரம் பின்னாடி இருக்குதான். அதனால போகாதான் முதலமான குறிப்பிட்டமா போக பகவான் இப்படிப்பட்டவர்கள் நான் சொன்னது போல கொடுத்திருக்காரு. அவனுக்கு ஆத்மாவுக்கு மாந்தாத்து தைரிய பிரகதி மாற்றிட்டா பதினெட்டு அனந்தி மனத்தக ஞாத்தா உருவாகி இந்த அனந்தி மனத்தகத்தான் ஆத்மாங்க எடுத்தாரு. அவள் தைரிய பிரகதி மாற்றிட்டா பகவானுடைய தைரிய பிரகதி தேவதம் வந்து பிரச்சாரமான பூர்வத்தை அனுபவிக்கிறது. அவதான் ஆத்மா அப்படின்னு சொல்றது. ஆத்மா எங்க ஆத்மா சொல்லும். இதுக்காக இங்க இருந்து போகும்போது ஆத்மா அவர்கிட்ட வந்து அவர் அவ்வளவு கவனமா இருக்காரு. ஆனாலும் எல்லாரும் அவர்கிட்ட கட்டில் எல்லாத்தையும் கேட்டே போனார். இங்க ராமாயணம் படிக்கிட்டு வளர்த்தீங்க அவர் எட்ட குணங்கள் தான் நீங்க அங்க பார்க்கலாம். அவர் வந்து எவ்வளவு சுலபமா இருக்கிறாரோ அவருடைய கௌரவங்கள் ஆடும்போது ஒரு அளவுக்கு மேலே அவர்கிட்ட கேட்டு கேட்டுப்பாங்க. ஆனா இந்த நாட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சாதாரண உபதேச கிரமத்துல பார்க்க தொடர கேட்போம் தொடர கேட்ட போகணும். சில நாள் இல்லாத அவரே இறங்கி வந்து பண்ணுவார். அப்போ சாதாரண அவரை பேசிட்டு போகிறது மகாத்மா சொல்ற ஒரு தந்தை ஒரு ஏன் மகாத்மா தொகை வருவாரு. அவரே இறங்கி வரும்போது நம்ம ரெண்டாம் செஞ்ச விடுவோம். ஆத்மா கொஞ்சம் புத்தம் நிறைய தெரியும். ஏன் மகாத்மா இருக்கிற எல்லா சந்தேகம் அப்ப கொண்டு இதுவும் வேற வளர்க்கக்கூடிய ஒரு கௌரவம் அப்படின்ட்டு இந்த நாட்டின் போது வந்து இப்படிப்பட்டவெல்லாம் பார்த்துட்டு ஆட்சியம் செய்வாங்க. அந்த இப்படிப்பட்டவங்க முகங்கள்லாம் அவனுக்கு வந்து சரி நான் எதுவும் குறைச்சிக்கணும்னு சொன்னேன். நான் வந்து மற்ற வளர்க்கும் பேர் பேச்சிருக்கக்கூடியதான டீச்சர்ஸ்லாம் அவன்கிட்ட எப்போ இப்படிப்பட்டவா நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்கெல்லாம் பார்த்து நீங்க எடுத்து மாற்றணும்னு சொல்றேன். சரியா பண்ணுறேன்னு அப்படியே விவாதார பேரோடு பரதேமா அனந்தியபா தாவணியோட தமிழ் எடுத்து தோன்றேன். துராச்சாரம்னு தெரியும். துராச்சாரத்துல எப்போ துராச்சார அதுக்கு துராச்சார பததேமா அனந்தியபா இந்த அனந்திய மனத்தை பகவானும் நானும் இந்த அவரை தவிர எதுவும் இல்லை. யார் எதை தெரிவிக்கிறானோ அவனை தானுடைய தகுந்த அவனை தானும் தீர்மானம் பண்ணணும். அவங்களுடைய தவியற்ற ஒரு பிரத்யேகாக சொல்லக்கூடியதாக இதை தப்பித்தது தான் இருக்கிற பணம் தான் யார் பகவான் கட்டளை இல்லை. ஏன்னா பங்கேற்று அமைச்சிட்டு விட்டா நல்ல தீர்மானம் பண்ணிட்டாங்க. நானும் பகவானும் அனன்யமா இருக்கோம். அவங்களுடைய சுரூபம் என்னுடைய சுரூபம் ஒன்று தீர்மானம் பண்ணாரு. ஏகாட்சம் வந்து கருத்து ஓடிட்டு அந்த வீட்டுக்கு அவங்க
ஆனா அவருடைய அவங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு ஒரு தோதல் பார்த்தா ரெண்டையும் மாற்றலாம் ஆனா இப்ப ಗೊತ್ತೇ ಎಂದಿಗೂ ತಿಳ್ಕೊಂಡು அப்ப பகவானே ஆத்மா துணிவோடு நாயே செல்வது துணிவோடு தான் என்ன பகவத் ஞாபகம் நான் ரொம்ப பெரியவங்களோட பார்க்கிறேன் எனக்கு ஒரு பெரிய அவருடைய அனுபவம் அப்படி செல்வது ஏதாவது கவனம் பண்ணாங்கன்னா அது வச்சு இப்பதான் இப்ப கோவில் வாங்கிட்டு எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவார் எல்லாரும் செய்து ஒரு விஷயத்தை எடுத்துவாங்க அவங்க தன்னுடைய இஷ்டத்தை தான் பத்தி பண்ணிட்டு நம்மளுக்கு செட்டியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தத்துவர்கள் கல்வியே போக அர்த்தம் புரியுவாங்க அது ஒரு நேரம் ஒவ்வொரு பழக்கம் பெற்றிருக்கிறது அதாவது பெரியவர்கள் சாத்தியமான பெரியவர்கள் தான் வருவாங்க அதை எப்ப நம்ம உள்ள வாங்கிட்டு கம்பல்சரி வெளியில நடத்தி சாத்தலாம் அப்படின்னு இந்த மகாத்மாவை பார்க்கும்போது இந்த போல அவரா எழுத்தாளர் அவரா ஒரு தந்தத்தை உருவாக்கிட்டு இதுவாதி காண முடியுது அதனால அவங்க கிருஷ்ணரை எப்படி பார்த்துட்டாரு பகவான நம்ம இன்ன வரைக்கும் இருக்கிற வார்த்தை இல்லாமல் இதுவே நான் பகவான் அடையாளத்துக்காக கண்டிப்பான பண்ணிட்டு இருக்க மகாத்மாக்களுக்கு பார்த்துருக்காரு அப்போ வேதாந்தம் வந்து அடிக்கடி புகழ வைக்கிறார் வேதாந்தத்துக்கு மற்ற தொகை போகல இது ஒன்றுதான் உங்களோட டேரக்டரை மாற்ற விசாரம் வந்தது உங்களுக்கு கண்டிப்பா வைக்காம தீபிக்கம் நீங்க போராட்டையும் எடுத்துதான் ரொம்ப பழக்குவாங்க இது தெரியப்படாத எழுப்பாங்க நாங்களே ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையை தான் அண்ணன் போட்டேன் ரத்தத்தான் இருக்கு தான் கவர்தான் அடுத்த ரேட்டு அர்த்தமாகத்தானே அதற்கு பாட்டுக்காட்டு பற்றி கொடுத்தாரா நமக்கு அட முடியும் படிக்கும் போது இருக்கும் உள்ளதான் மாறிருக்கோம் பழுத்து பழுத்து அந்த கவலை இல்லாம படிக்கலாம் பாட்டு அது இந்த சில இடங்கள் வரும்போது அது நல்ல முக்கியமா மாசம் அப்படி பகவானுக்கு உட்கார்ந்து எப்போதுமே பகவான சொல்லிட்டு பகவான் கேட்கிறார் பகவானுடைய திருப்படியே கேட்கலாம் இப்போ முக்கியமான வார்த்தைகள் இதுதான் விரதம் தான் ஒரு டங்கல் விரதம் தான் விரதம் தான் டங்கல் பகவானுக்காக நாலு தன்னக்கூடிய பொருட்கள் பற்றிட்டு வந்து ராமாயணம் சொல்லிட்டு போகலாம் எனக்கு தீ போல ரத்தம்னா தகவல் இருக்கு இது கண்டிப்பாக வாழணும் அப்படிங்கிறது அதுக்கு இதமான ரத்தம் முதல்ல ஒரு 12 நாளுக்கு 2 நாள் போகிறது இல்லைங்க நான் வந்து அளவு சுத்திட்டு நான் அந்த அயல்காலத்துக்கு என்னால் முடியாது சொல்ல வேண்டியது அப்படித்தான் இல்லை நான் வேறாந்த கவனம் பண்றேன் இதுக்காக என்னுடைய நடவடிக்கைகளை மாத்திக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் விடலாம் தன்னை உடனே வித்யா இது கேள்வி பகவான் அவசரப்படவே சொல்லுங்க பொறுமையாவே பண்ணுங்க ஆனா உங்களுக்காக துணுக்கு வாழ வேண்டும் அந்த சென்றார் வேற போது யானை இருக்கிறாரே ಒಂದು ತೀರ್ಮಾನ ಆಗಿಟ್ಟ ಅದಕ್ಕೆ யதார்த்த இருக்கு நிறைய பேருக்கு கேட்டுக்கிட்டேன் அதெல்லாம் மனத்தை வைக்கிறது உடனடிகள் 10 வருஷமா கேட்கல எனக்கு வந்து ரொம்ப பாண்டது இருக்காருல பணத்தை சேர்க்கி இல்லாம எத்தனை கோடி கேட்கலாம் நம்ம விட்டோம் அது எதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு 10 வருஷம் ட்ரை பண்ணிருப்பான் அப்போ அதனால எவ்வளவு நான் பண்ணணும் அப்படின்னா பலன் பார்வைக்கு பலன் ஓ எந்த அதுலேருந்து அழுத்தி எடுக்கணும் நீங்க அப்போ கொடுக்கணும் எவ்வளோ காலத்துல பண்ணலாம் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அந்த மைண்ட் போனதுக்கு போடணும் அது யாராவது 10-20 கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் 20 வருஷத்துக்கு அதுக்காண்டி எடுத்து அதை லேகாவுக்கு தப்ப முடியும் நம்மளால அது போகக்கூடாது அது வச்சு போகும் வானதியில் கூட வருங்க அந்த கலர் மாறுவதற்கு ஒரு எவ்வளோ நேரம் 5 நிமிஷம் டைம் பார்க்க முடியும் போகும்போது
முடியாது. அந்த பலன் வரத்துக்கு ஒரு பணம் ஒரு நாள் தனித்தே அப்படின்னா இவ்வளவு பண்ணிட்டே சொல்லுங்க. அது பெரிய பிரச்சனை. இதெல்லாம் பண்ணாம விட்டு போறது இதால பண்ண முடியாது. நான் 10 வருஷம் பேசுறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நான் 10 வருஷம் கேட்க முடியாது. நமக்கு நமக்கு பாவம் பேசவே முடியாது. ஒன்பது வேதாந்தம் எனக்கு அவர்தான் போக முடியல. அனைத்து தேவையெல்லாம் அவர்தான். எனக்கு அந்த வித்வாசம் தான் அப்படி இருக்கா. நான் இப்படி இருக்கேன். அவர் இந்த வித்வம் வேற வெளியில வந்தார். வேற அங்கேயும் வேற குலத்துல வந்துட்ட அவருக்கு வேற விஷயத்தை வந்துட்டு இதை மனசுக்கு அதாவது பண்ண முடியாது. இதுல பாத்தீங்கன்னா 5 பேர் 5 30 பேர் எதுக்கு நம்ம கவலை கேட்போம். அதனால நான் அப்படி சொல்லிட்டேன். எதை பற்றியும் கேட்க வேண்டாம். 2 விஷயம் நம்ம ஒருத்தர் ஈஸ்வரன் இருக்கு. அது 2 நம்ம 2 பேர் நடத்தக்கூடிய வேதமான அந்த மாயை அந்த மாயை அவ்வளவுதான். நீங்க என்ன பிரபஞ்சத்தை பற்றி நம்ம கவலைப்படலாம். அந்த இடத்துல நீங்க வேணும் அவரோட சேகரிக்கணும். ஏன் அந்த தப்பத்தை எத்தனை சாரி பண்டிகைன்னு ஒரு ஒட்டம் கட்டுது. உயர்த்தி தண்ணிட்டே கட்டுவது யாரு பகவானுக்கு போய் அடையலைன்னா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். நான் இத்தனை நாள் பண்ண வரங்காய்ச்சல் வந்து கணக்கே கிடையாது. இத்தனை நாள் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒரு செயல்பாடு எனக்கு அவ்வளோ எப்ப பார்க்கணும். அவர் எது தீர்மானிக்கிறார் அவ்வளவுதான். நமக்கு நாம பக்தியா பக்தியோட நமஸ்காரங்கள் நித்திய இன்னொன்று நம்ம எல்லாம் நாம் வரும். இந்த 8 விஸ்தம் அப்படின்னா அடுத்த அந்த உபநாடகத்தோடு நீங்க எல்லாம் உங்க எந்த யாரும் வருது என்ன கொடுக்கறதுங்க என்ன மக்கள் வந்து அதை போட்டுருங்க. இன்றையத்தை இல்லாம பண்றது எதுவுமே இவர்கள் இருக்கிறார். அதுதான் என்ன பண்ணணும். அப்ப நான் மாற்றக்கூடாது எந்த சட்டத்தையும் கேட்கக்கூடாது. அது மூலியம் உட்காரணும்னா அப்படி செல்லது இதுவே கேட்டாக இப்படியே இருக்கிறாங்க. சாத்திகமான விஷயம் செய்த மட்டும் நம்ம புகழ் செய்யணும். அவ்வளவுதான். ஆதாரத்தோடு இருப்பது நம்மளுடைய ஆதாரங்கள் அது ஒன்றுதான் வந்து தர்மசாஸ்திரம் ஆதாரம் எதிர்த்து ஒன்றுங்க. நமக்கு சாத்திகத்தை அதிகம் பண்ணி ராஜசத்தையும் தாமசத்தையும் குறைக்கிறது மட்டும் வேற ஒண்ணுமே இல்லை. சில பேர் வந்துட்டு சில பேர் தாண்டி கழிக்காரோ இல்ல நமக்குள்ள ஒரு திருப்திக்கு ஒத்து பாருங்கோ இல்ல நம்ம வாழ்க்கையை கஷ்டப்படுறதோ இப்பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையை நடக்கிறதோ ஆச்சாரத்துடைய வேலை இல்லை. ஆச்சாரம் நம்மளுடைய சாத்திக பாவனை அதிகப்படுத்தி நமக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடியதான ராஜத தாமத்த குணங்களை போக்கடிக்கிறது தான் ஆச்சாரத்துடைய வேலை. அதுதான் நாம நடக்க எந்த குணங்கள் எப்போ இருக்கணும் அதுலையும் பழக்கங்க. நம்ம புதிய ஆதாரம் எவ்வளவு என்ன தெரிவித்தாலும் அது எதெல்லாம் சாப்பிடலாம்னு தெரிவித்தாலும் அதெல்லாம் எந்த சாப்பிடலாம் தெரிவித்தாலும் அதை அந்த அந்த சம்பிரதாயத்தில் அந்த வாழ்க்கையை அடைகிறது. சித்தேக்குமான விஷயங்கள் 15 14 அத்தியாயத்திலே வராது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் பத்து இந்த நித்திய மீதான வேட்டையை நம்ம போகிறதுனால நான் அதை பண்றேன் எனக்கு பணம் வந்தா இது பண்றேன் எனக்கு பணம் வந்தா நமக்கு எச்சுன்னா நமக்கு பணம் வசதி மற்றதுக்கு அந்த வீட்டு நம்ம பார்த்து மறந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இந்த காலத்துக்குனாலும் அந்த பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான அந்த அதிக குவாலிட்டி அந்த கவிய அந்த குவாலிட்டி வார்த்தைக்கு என்ன பண்ணலாம் ஏற்பட்டு இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அத்தியாயம் அவ்வளவுதான் இது பார்க்கணும். யாரை நான் என்ன எந்த விதமான நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே விதமான பிரபுத்தி இந்த நேரத்தை வந்து தீர்த்தையாத்திரை இது இத்தான இதை பண்ணுவோம் வாங்கிட்டார். ஒவ்வொருக்கும் ஒரு விதத்துல இருக்கும். எப்படிமா பாருங்க யாரை தீர்க்காப்பிட்டு எந்தோமான பார்த்துட்டு ஏகப்பேட பிடித்தப்பேட பகிர்ந்து ஆரம்பித்ததோ இதுவும் ஒப்பினார்கள். பகவான ஏகத்துவன் பகவான் இருக்காரு பார்க்கிறது தொடர்ந்து பகவானுக்கு மற்ற தெய்வத்தை என்பார். அப்படியும் பண்ணக்கூடிய பகுதா பலவிதமாக வித்துகம் எல்லா விதமாகவும் பகவானோ பகவான் வாழ்க்கை எதிர்ப்பவர்களுக்கும் அது பரிகாரம் அப்படி பண்ணா அவங்களுடைய அவங்களுடைய மொழியை அதற்கு கட்டுப்பட்ட இதைத்தான் வந்து தனக்குரிய மகிழ்ச்சி
விஜயனுடைய விசாரம் தான் நேரில் இருக்கக்கூடிய 10 கோடிகளாக அப்படி ஊற்றி ஏற்பட்டது. அவங்க எத்தனை கொள்ளையாகிறது இதான் 10 கோடிகள் அத்தியாயம் கேட்டால் பகவான் உண்டு போகியவர் அப்படின்னு நமக்கு திரும்ப அவரை பான்கள் வந்து இப்போ ஒருவேளை ஏகத்தேன சுபத்தேனன் அவருக்கு அந்த தேர்தல் அவர் வேலை நான் வேலைன்னு பார்க்கறதுனா என்ன ஆகுது பகவான் வேலை அதுக்கப்புறம் இன்ஸ்டால் வாழ்ந்து நம்மளை எப்படி பார்க்கக்கூடிய அவருடைய மகிமையை தான் இவ்வாறுதான் சிவகோயில் பார்த்து அவர்களுடைய இதுல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நவகிரகம் எல்லாமே திரும்பி அவங்க வந்து துபவிச்சது அது சிவத்தோம் நவகிரகத்தை வைக்கிறாங்க ஏன் நம்ம மூலத்தை போடுறது சிவனுக்கு அந்த இடத்துல தனித்திடம் பூஜை பண்றதுனால அது வந்து சிவன் தனித்திடம் பூஜை பண்ண சிவத்தலை நமக்கு தனித்தலம் ஓட்டிட்டு அவை வாட்சியில் எல்லாரும் அவர்களுக்கு தகுதிப்புடன் நிறுத்திக்கொண்டதுதான் நான் தகுதிக்கிறேன் பாவனாரனுக்கு அப்பாற்பட்டதான துக்க கிராமம் சமூகமாக விட்டு போகியவர் எழுதினாக்கும் அவரது ஆயுதம் அவர்களுடைய சக்தியாகவும் போகிய பகவான் நடந்தது. அப்ப அந்த காரியம் வரும்போது ஒவ்வொரு பேருக்கும் அதிகாரிகள் அவரை சிலர் விட்டு தீர்மானம் அவர் இறங்கிய தீர்மானம் அவதால் ஏற்படுத்தப்பட்ட அவருடைய அமைப்பில் அதாவது அவர்களுக்கு பூஜை பண்றது பகவான் பூஜை பண்ண சொல்றேன் இதுக்கெல்லாம் அந்த அனுபவம் அவர் பிரதானம் அப்படி காட்டணும் அந்த போயிட்டு அவர்கள் பரிகார ஒரே நாள்ல 9 கோடி 4 கோடிக்கெல்லாம் போவார். தனியாக 9 கோடி போய் போன நேரத்துல போயிட்டு வெளியில போயிட்டு பார்த்து இந்த வாங்கி கிடைக்க மாட்டாங்க வாங்கி பார்த்து கட்டுனா ஏதோ நவகிரகங்கள் மட்டும் பார்த்துட்டு நம்ம எதிர்த்தாங்க நம்ம எங்க போறோம் எதிர்த்து விட்டு தெரிஞ்சுக்காட்டு எனக்கு பாராட்டு நோக்கி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணும்போது பேச்சு இந்த மாதிரியான தோசை இருந்தது அந்த அப்படிப்பட்ட தோசைகளை கேட்டாரு இப்போ கலந்துட்டார் பணம் இவன் தோற்று போய் இயற்கையெல்லாம் போய் போனாங்க இவரைக்கு போனா எந்த பொருளை நமக்காரங்க எப்படி போனா யாரும் ரத்தை பண்ணிக்கிறோம் யாரும் ரத்தை அதுக்கும் புத்தகமே ஆறாம் அதெல்லாம் தனியா சொல்லியிருக்கார் அது எதுவும் இருக்குது அவன் எந்த கம்பி கட்டி வச்சிருக்காங்க அந்த கம்பி வேலைக்கு போட்டு எந்த டைம் கட்டிருக்காங்க அது போட்டு எல்லாத்தையும் சிக்கி நம்ம ஓடிக்குவாங்க இவங்க பாவையே கட்டிக்காது அமைப்பது எது அமைத்தாலும் எடுப்பது நாங்களும் பார்த்துட்டு அப்படி பண்ணுவாங்க நமக்கு தெரியாது எது இந்த கடற்கரை கேட்டாங்க அவங்களுக்கே ஒரு அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அவர்களை உபாசனை பண்ணும் போது இந்த ஒரு அம்சத்தையும் சேர்த்து பண்ண முடியாது அவர்கள்ட்ட இதமான பலன் வரும். அவர்களுக்கு நமக்காக உறுதியா ஆனா எப்படி பண்ணணும் தானத்துக்கு அதிகமா இருப்பாங்க அது வேற இது வேற நம்ம வீட்டுல மட்டும் நமக்காக பண்ணிட்டு வந்து தனிக்கு எடுத்து நம்மளுக்கு பக்திவா இருக்கும்ட்டு அவங்க வந்து பாதையே போயிட்டாரா அவங்க வெளியில வந்துட்டோம் அப்படிங்க அப்படித்தான் சொல்றாரு. திரைவித்யாவா தோப்பா திசுபாபா எங்கேயா ஒன்றும் எடுக்கலாம் வராது. ஆனா அவனுக்கு புண்ணியம் வந்து பர்மலோகம் பர்மலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி தேடுவாங்க அப்பாவையும் படிக்க முடியாது. வேதாந்தத்தில் இருந்து வந்துருக்கோம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் வீட்டில் எல்லாரும் அந்த புகழ் எடுத்துக்கணும் அவங்களுக்கு வியாதிகள் போகணும். வேதாந்தம் கேட்டா நல்லா தூக்கம் வியாதிக்கு தான் அதனால வேதாந்தம் விட்டு அது இவரை போக மாட்டோம். ஆனா அது முக்கியமான விதத்துல வேதாந்தம் வைக்கிறது அவசியம் ஒன்றாவது கொடுத்துருந்தாங்க ஆனா முக்கியமா எதாவது இடத்துக்கும் நானும் பாடத்துல பார்த்து பட் அது வந்து அந்த தூக்கம் வந்து அதனால வியாதி போகிறது வேதாந்தத்துக்கு கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த உபாசனை தான் தங்கிறதுனால அஞ்சதையும் அந்த பரமேஸ்வரனுக்கான பரமேஸ்வரம் கேட்டுதான் பாட்டுக்கு தெரியாது அவருக்கு அந்தமான உபாசனை அவரோட ஐக்கியமான தனித்தனியா உபாசனை தான் உங்களுக்கு அந்த தியான ஒப்பந்தம் கழிச்சு புரிய வரும். அவரே எல்லாமே கொஞ்சம் போது மோசம் பருவமான
அப்படிங்கிறது இது முக்கினால் அணியா தினப்பையுகோமா வேதனா பிரதிபாததே தேவையா வித்யாவித்தானா யோகக்ஷேமம் மகாந்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல யோகக்ஷேமம் மகாந்திரம் அனன்யா திருத்தயந்தவன் பகவானும் நானும் வேறில்லை ஐஸ்வர்யத்தை வந்து தரும் பகவான் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து புகழ்வர் அனன்யமே புகழ் அன்யம் அனன்யம் அவரும் நானும் வேறில்லை வித்யாவுக்கு தூக்குறவர் தது அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிக்கிறான்னு பகவான் நானும் வேறில்லை. அப்போ உத்தரவு என்ன அப்படின்னா ரிசோர்ஸ் இருப்பார். ஏன்னா எனக்கு பிரத்யேகமா தெரியுது நான் வேற சிற்பூடு வரைக்கிறேன். அப்போ அனர்த்தியை பொறுத்தனால எல்லாரும் இப்ப நானும் அவரும் வேறது நடத்தி இருக்கிறேன். ஆனா அந்த வேற்றுமை இருக்காது. வேறைய அழித்தேன்னு சொல்லணும் வேதத்திற்கான சொல்லிருக்கோம் ஒரு வித்தியாசம். அதனால அகைதோட்டுவார் இந்த வேதத்தை அகைதான வாதித்தேன். அழகியத்தும் அந்த காலத்துக்கும் உச்சரிப்பாங்க. வேதத்துக்காக சொல்றேன் இல்லையா? இப்ப இப்ப ஒன்று இல்லையா ஒரே ஒரு இன்னும் ஒன்பது ஆகுதுன்னா இப்போ கொடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு அவங்களோட ஒட்டி ஒத்துக்க முடியாது. இப்ப அது நான் சொன்னீங்கன்னா ஒத்துக்க முடியாது. அப்போ உபயோகம் பண்ணி வியோகம் இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன போகுது உங்க மனத்துல வேதனை நிச்சயமா வரும். நான் வேற வேதம் போகும். நீ அந்த வேதனை இருந்தால் உபயோகம் அப்படிதான் வேதனை பண்ணிட்டு தடத்திலே இருக்கக்கூடிய ஐந்து தான் போறாரு. எண்பத்த விமுக்கு நான் திரிக்கி துடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மாதான் இல்லை அப்படின்ட்டு நான் ஒரு பதவிக்கு அவசியம் கிடையாது. வேதாந்தத்தினுடைய முக்கியமான துறைக்கு அது இல்லை. ஏன் ஆத்மாவுக்கு கொஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை? ஆத்மாவுக்கு ஒருவம் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அர்த்தம் இல்லை. ஆனா நீங்க அனாத்மாவை ஆத்மாவாதி தப்பா வருது. உங்களுடைய வேத புத்தி உங்களுடைய தப்பான புத்தி தான் இது பிரதானமான ஆத்மா தானா தோணும். அதனால அனன்யம் அனன்யா திருத்தயந்தோமான வேகா தர்மபார் எதிர்பார்த்து தர்ம பார்க்குது சரி மத்தா முழுவதுமாக இல்லை. பகவானை எதிர்பார்த்து மட்டுமே பலருக்கு ஆசிரியரைக்கும் முழுமோட பகவான் பார்க்கிறார்கள். எதிர்பார்த்ததே வாழ்க்கையோட நித்தியாதிகள் பகவானோட எப்போதும் ஒன்று இருக்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தவிர்த்து கொஞ்ச நேரம் இல்லை. எப்போதே நம்மளுக்கு நம்ம மனத்தியால் எந்த பஞ்சமாயிரமோ இருப்போம். ஒவ்வொரு நம்பிக்கிறான் தூங்குமோ திருவிடாமல் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய சௌக்கியத்தான் ஒவ்வொருவன் எப்போதுமே நினைச்சிருந்தான். நம்ம போவது வந்து நம்ம வேண்டி வாழ தாழி பார்த்தது நம்ம வளர வளர்ப்பிக்காத நீங்க கழிப்பானோம் அப்படின்னு நினைத்தாதுங்க. அதையும் தான் ஒரு இருக்கும். அவன் எனக்கு தெரிஞ்சவன் அவன் கஷ்டப்பட்டா என் மனத்து கஷ்ட கூட அதனால நான் அவனுக்கு பண்ணிட்டேன். அவனுக்கு எனக்கு கொண்டு வந்த விடப்பிடின்னு கூட வராந்துருவான். நமக்கு நிச்சயம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் தன்னுடைய பௌத்தியத்துக்காக தான் வாழணும். தன்னுடைய பௌத்தியத்துக்காக விபரீதமும் ஒரு கருவ காரியத்தாக அந்த பௌத்தியமானது பகவானான அளவுக்கு அடிச்சுக்கிற ஒரு பாட்டு இருக்கும். அவ்வளவுதான் நான் பண்ணுவேன். நித்யாவியுக்தானா யோகம் அப்படி பண்ண போனால் யோகத்தினும் வாகனம் அதை நான் தாங்கியே வாகனிக்க வாங்குறது. அதாவது வாகனம் சொல்ல வாகி நான் அதை தாங்குறேன் அப்படிங்கிற இதை போகிறதுக்கு ஒரு கதைகள் யோகத்தில் இன்னும் வராமல் எதுவும் தெளிவுபடுத்தி பகவான் எப்படி வந்து ஏதோ யோகத்தை யோகம் என்ன இல்லாத வரைக்கு யோகத்தில் இருக்கு. இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு சுகமாக எனக்கு அந்த இடத்துல லெட்டர்லாம் எழுதி போடுறோம். தேமம் தேமம்னா குறைவுக்காமல் இருக்கும். இதுக்கு வந்து வர சொல்றாங்க. இதுக்கு குறையாம இருக்கும். அந்த தேமம் நல்ல விஷயங்கள் அவங்க வந்து தேர்வு யோகம். யாரு இப்படிப்பட்ட பச்சாதத்தை இருக்காரோ பகவானை இடத்துல அவங்க எழுதாதே யார் சொல்லுவார். நான் பண்றேன் யோகா தேமம் வாங்க பகவான் வந்து பகவானின்னா அவருக்கு வித்தியாசத்தை வச்சு கொடுக்கிறாரு. வேதாந்தி ஈஸ்வரனா இருந்துட்டு முகத்தை கொடுக்க அப்படின்னு வேதாந்தியம் வந்து ஸ்லோகத்தை ஒருத்தர் அடித்து பேசுவார்.
அன்னைக்கு அவருடைய இயற்கையே பகவான் இவங்க அடிச்சது பெற்றோம். இவர் அந்த பந்தத்துல அடிச்சது பகவானே அவங்க குழந்தைய அழைத்து வாசல் வச்சும்போது ஏதோ ஒன்று கொடுக்க பையனா வந்தார். அவன் ஒதுக்கு ஏதோ அழிந்து மாமி பார்த்து கேட்டார். ஏதாவது ஒதுங்க யாரை எடுத்தா உங்க டிராக்டர் போட்டுருக்கேன். என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா அங்க அவங்களையும் அடித்து தெரியாமையே இருக்கிறது. பகவான் தன்னை அடித்துதான் எடுத்துட்டாரு ஒரு பக்தி கேட்க. ஆனா பகவான் நமக்கு வேறவே சொல்லு கொடுக்குறார் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நான் கேட்காத இதெல்லாம் அந்த விஸ்வாசம் நமக்கு இருக்கவில்லை. இருந்தால் என் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இடமான கேட்பார் அவங்களும் தெரிய மாட்டார். நம்ம நம்பிக்கை இருப்பானே நினைச்சிட்டார். ஏன் அவ்வளவு நல்லது இவர் கேட்டால் விஷயமா இருக்கும். பக்கத்துல வரட்டா நீ செஞ்ச பக்கத்துல பாமே கிட்ட இருக்குதான் தெரியலாம் வருவீங்க. ஏன் அங்கே பகவான இட்டு மற்ற தேவதைகள்லாம் உபாசனை பண்ணுவார். அவளை என்ன சொல்றது அப்படி நல்லவன் தான் வரும். அவிதி கூறியதான் வேதாந்தத்துல நீ அப்படின்னா உபாசனை பண்ற. அதனால வேதாந்தத்துல பிரயோஜனத்துக்காக மற்ற பிரயோஜனங்கள் தான் மோசங்கள் பிரயோஜனத்தை தவிர மற்ற பிரயோஜனங்கள் தான். ஆனா இந்த பிரயோஜனங்கள் இதுவாக எனக்கு பகவானே ஒன்று பகவான மட்டும்தான் எதுவுமே அவரை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு அந்த ஐக்கிய பக்தி அப்படின்ற யாந்தி தேவம் இது ஒரு யுக்தி யாந்தி தேவங்களுக்கா தெய்வான் தேவர் இன்னைக்காக அவஜெல்லாம் உபாசம் இந்த உபாசெல்லாம் பண்ணா தேவன் இருப்போம். பித்ருவம் ஞானி நிற்கிறதா பித்ரு பெருமாள் பித்ரு அவதிப்போம். பூதான் ஞானி பூட்டி இல்லை. இந்த பூதத்தோட பூதத்துடைய தேவைகளுக்கு தீபமுடைய மாற்றி இதெல்லாம் பார்த்து அவன் அந்த இருப்பார். யாருக்கு மத்தியான முடியுமான் எனக்கு போட்டிக்கே சொல்லிட்டு என்ன வேணும் இந்திய தீர்மானம் இந்த இது விஷயமானது வரலாறு கேட்டு பூதம் பத்திரம் திருத்தம் பலன் தோழி யாத்திரையர்கள் ததா பக்தி உபகண்டம் அஜானி பிரயத்தாத்மன அவர்கள் சுலபமான எல்லாமே அவர்தான் செலுத்திக்கொள்வார். அதாவது நம்ம புதுத்த ஏதாவது பண்ணணும் என்ற இதற்கு காமிட்டு அதை எழுதி பண்ணலாம். வேண்டதே வேண்டாம். அது அந்த அந்த தடவை போட்டு அவரே பாடல புத்த கோவிந்தம் நிச்சயம் போக மாட்டேன். இப்போ அதை எழுதி பண்ணலாம். முக்கியமா அனுதாக பண்ணலாம். இந்த விநாயகத்தை தொட்டி போகும்போது பாடகர்கள் பாதத்துக்கு பாடலாம். இப்போ இந்த இடத்துல குரு அனுதாக கணபதிக்கு அந்த தியானத்தோட உங்களுக்கு ஒரே இடமாதான் நீங்க தியானம் பண்ண முடியும். பூஜையில எடுத்து கொண்டது அதை விநாயகத்தை எடுத்துட்டு அந்த தீவிர கண்டத்துல ஒரு தியானம் சொல்லணும். நீங்க சுவாமி அப்படிதான் அலங்காரம் பண்ணணும். அப்பதான் அந்த தீவிரே படிக்கும். அதை தவிர நீங்க ஏன்னா அந்த தியானத்தை அப்படின்னு தெரியாது. அந்த பாடுறது கிடையாது. அது எப்படி கூட அந்த தியானமும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு பொறுப்பு அப்படி கூட்டம் அவருக்கு அதனால அந்த அப்படிதான் ஆயிட்டார். ஆனா புது தோற்றம் பண்ணாரு. தோற்றம் பகவான் அவருடைய குணத்தை மிகவனா அவர்கள் கேட்கிறார். பத்திரம் அதை சுலபமாக இருக்கிறது. பத்திரம் புஷ்பா பவன் கோரியம் ஓவியம் பக்தியா கிடையாது. பக்தியோடு யாரும் கொடுக்குறாங்க. நம்ம அப்புறம் நிறைய சொல்றோம். பக்தியோடு கொடுக்குறவான்னு பாரு. நான் பண்ண அவளோட நான் முடியாது. அவளோட லோகத்துல இன்னும் செஞ்சாங்க. நான் பண்ணலைன்னா என் யாத்துல பெரிய திட்டுவா. அவங்க பக்தி கிடையாது. நம்ம பக்தியோடு பண்ணலாம். எங்கேயாவது வழக்கம் அவனால பார்ப்பேன். பக்தி இல்லை. அது அமைச்சு பழக்கம். பக்தியோடு தந்தா பக்தியாக பக்தியை கூப்பிட்டாங்க. பக்தியோடு கூடினாக்க அஜ்ஞானி பிரயதா யாரு பிரயதா யாரு குழந்தைகள் அது தெரியல. அந்த விஷயம் நம்ம அதை விட்டு போட விட்டுட்டு நான் அது பண்ண வரல இது பண்ண வரல. அப்போ ஆச்சாரத்தோடு வாழ்க்கை எப்படி நடத்தமோ தெய்வமோ நெதிவையோ இருந்து பார்த்தா சத்தியோபகமே அஜ்ஞானி பிரயதா எத்தரோஷி எதஜ்ஞாதி எத்ரோகி தராதியது எத்தவச்சதி நோய்பேய தற்புருஷிக்க பகர்த்தனம். என்னென்ன பார்த்துலையோ எனக்கு அதை பண்ணுவேன். எத்தரோகி எதஜ்ஞாதி எது காப்பதையோ எட்டு கோடி எந்த ஹோமம் பண்றையோ பதார்த்தி எந்த தானம் பண்றையோ எத் தபத்தியத்தை எந்த தபத்தொழியோ தற்குறித்த மகர்த்தனம்.
இதுல நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்படி அர்த்தமும் தெரியும் கவனிக்காத விஷயம் ஒன்று சொல்லிட்டாரு. இது எதெல்லாம் தங்கைகளோ அதெல்லாம் எனக்கு எதெல்லாம் பச்சனையோ அதெல்லாம் எனக்கு கருவத்தி அக்ஷ்மாந்தி இதைத்தான் வந்து வர்த்தமான காலம் பக்கத்து. இப்போ பகவானுக்கு நீங்க எப்போ அர்ப்பணம் பண்ணணும்னா கர்மாவை பண்ணும் போது அர்ப்பணம். இப்போ ஒரு கர்மாவை வெளியே போகுது விஷ்ணுவுக்காக இருக்கிறேன் பகவானுக்காக இதை சாப்பிட்றேன். இந்த இவரை தாண்டிக்காக அவர் அந்த பிராரதை படுத்து மக்கள் போகணும். அந்த என்ன பண்ணணும்னா அன்னைக்கு தாத்தாரு ராத்திரியிலேருந்து அன்னைக்கு ராத்திரி இருக்கும் வீட்டை உச்சதான மூலிக்காக எதிர்க்கும் அம்பாளுக்கு அர்ப்பணம் ஜெகதந்தாக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு ஒரு நான் வாழறதே அம்பாளிச்சாரு. அதுக்கு வந்து கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. இத்தனை ஜோக்கோ இது எல்லாத்தையும் இப்படிப்பட்டதான அம்பாளுக்கு நான் அர்ப்பணம் சொல்லிட்டு அப்புறம் கொடுத்துருக்கணும். இப்போ ஒரு நாள் இத்தனை நாள் இத்தனை நேரத்துல இவ்வளவு ஊட்டுறார்கள். ஒரு நாள் அதனால வாழறதே அம்பாளுக்காக அப்படின்றது அவளுக்கு எப்படி விட்டுருவேன். அது இப்போ பண்றாங்க ஒவ்வொரு ஊட்டாடு இருக்கும்போது இல்லை ராத்திரி குறைச்சிட்டு போகும். அதுபோல நாங்க அம்மாவெல்லாம் இப்படி பண்ணிடுவேன். ராத்திரி குறைக்கும் போது என்ன விஜயானம் திருட்டு குறைச்சு தரிச்சுருக்கோம். இப்போ தரிக்க பேசுவாங்க பகவானுக்காக சொல்லிட்டு நான் தப்புலாம் பண்ண அது பரவாயில்லையா பகவான் அப்படி பண்ண சொல்லல. நீ கர்மாவோட போது என் கேட்பான்னு சொன்ன நான் இது பகவானுக்காக பண்றேன்னு எண்ணத்துல பண்ண தப்பு பண்ண போகமானு இது ஒரு அர்த்தமான காலம் மூலகாலம். அதிகம் கூட்டம் அப்படி சொல்லிட்டாலும் இருக்கும். நீங்க எண்ணிக்கை வந்து அதெல்லாம் பண்ணதுன்னா எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் நான் குழந்தைவே நிதி வைப்போம். அது வெட்டி வந்து பண்ணாரு பாகத்துல பண்றோம். பதினஞ்சு வயது வரைக்கும் பாகம் வைக்கும் போக அப்படின்னு அதற்கு ஆயுதத்தை கேட்பாங்க. இது கர்மயோகங்களோட அறிவித்த இது கர்மாவை பண்ற காலத்துல இது வர்த்தமான காலம் அது வலிக்கும் அது நிறைய இது. அதனாலதான் வாழ்க்கையில வருஷம் மறுபடியும் அங்கே வர்த்தமான காலம். எதையெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் பகவானுக்கு பண்ணணும். எதையெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் பகவானுக்கு இதை இட்டுக்கு தர்மாவை பண்ணிச்சு அப்புறம் பகவான் தலையில கட்டுறதை பற்றி தர்ம யோகமும் முடியாது. நீங்க கர்மாவை பண்ற காலத்துக்கு பகவான் ஒவ்வொரு பதிக்கு வாழ்ந்து போகும்போது நான் பகவானுக்காக சாப்பிடுறேன். ஒவ்வொரு தானம் இருக்கும்போது நான் கிருஷ்ணனுக்காக தானம் கொடுக்குறேன். ஒவ்வொரு தியானம் பண்ணுவோம் ஒவ்வொரு பூஜை பண்ணுவோம் நடந்து போகும்போது 10 முதல் 30 செய்யும்போது அந்த உலகத்துக்கு அசைவம் பண்ணும்போது இது கிருஷ்ணனுக்காக பண்றது வர்த்தமான காலம் உங்களுக்கு அதை கவனிச்சிருக்கீங்க. எட்ட பொறுத்தவரை கவனிச்சிருக்க காத்து வச்சுட்டு முதல் எதுக்காக வந்து அப்படி பண்ணா என்ன பண்றது முதல் விவாதத்துவ பலம் எதுவுமே இருக்காது. விவாதத்துவ வகையோ மொத்தத்திலே கர்மம் வந்தாலும் வராது. அதுவும் காரணம் அவயோகம் கர்மயோகம் சுலபமானது. கர்மாவை பண்ணிட்டு காலத்துல கர்மாவை பண்ண போது விஞ்ஞாபனமா பண்ணணும். பண்ணி முடிப்போட கிடைக்கிறது தர்மயோகம் சரி அப்படி பட்டவரை கம்மியாக யோகம் அப்படிதான் செய்யாது. தாழ்வு என்று ஏற்படுகிறது பலம் கொண்டு அந்த காந்தத்துக்கான காணாம போகுது. கல்யாணத்தினோடு மூலமா பயிற்சி எத்தை அழைக்கிறாய் பேசி பண்ணுவோம். அப்போ என்னாவது சமூகம் தப்போக்கு நிறைய தேவர்களுக்கு மானபக்தியா நீட்டை இருக்கிறார். சேர்த்ததாய் சமம் நான் இருக்காரே சமமா தாக்கலிக்கிறாங்க. யார் எனக்காகவே எல்லாம் வராங்க எனக்கு ஏறுகிறார். இங்கதான் நாட்டில் அகிட்டே சுராச்சார அகிட்டே மாணவர்களார் பாதுகையில சமூகத்தை இதுவரைக்கும் என்னன்னா இருக்கலாம். இவங்க ஒரு ஜோபர்ல நமக்கு முக்கிய மக்களுக்காகவே வந்துட்டு எப்படி இவர்கள் வைத்து அந்த கதையை ஆச்சரியமாக எப்படியோ கற்றுக்கொள்ள முடியுமாங்கிற அளவு கற்றுக்க அந்த ஒரே ஒரு கணத்துல துபானியர்களுக்கு உருவான ஒரு வார்த்தை என்னையா எப்படி மாறினார் நம்பலாம். அந்த ஒரு நூற்றாண்டு தீர்மானம் அவருக்கு அந்த மாத்திரை பேசி வால்மீகி சாட்டில் எப்படி சம்பவமா உண்மையே பாரு ஒரே ஒரு தான் இருக்கிறது. எனக்கு வேண்டாம் கேட்ட பாவதர்மா வேண்டாம் தீர்மானம் பண்றாரு. பாவதர்மா வேண்டான்ற அளவுக்கு தான் பகவான் ஒப்பு இருக்கிறார். அதுக்கு நேரம் வந்து தர்மாவே வேண்டான்றத யோகம் ஒப்பு வரல.
அவங்களே நம்ம சத்தியமா நம்ம வந்து பாரதிகள் குருவனுக்கு பாரதியை கற்றுருக்கோம். அவங்களே சமத்தை தமிழ் அந்த காலத்துல ஆங்கிலம் அது பார்க்கணும். அந்த ஒவ்வொரு தடவை இருக்கும் போதும் இதுக்கு சாஸ்திரத்துல எது சம்மதம்னு கேட்கணும். சாஸ்திரம் படிக்கும்போது இதுக்கான காலம் நிச்சயமா நம்மளுக்கு முன்னோட எடுத்துருக்கோம். இல்லையா ஆதவ கவிதையோ நாயனா கவிதையோ மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ யாரோ ஒரு கதையை தான் நம்மளுக்கு சாஸ்திரம் இருக்குது. இங்க இருக்கிறதெல்லாம் வந்து அவ வாழ்ந்து காமிச்சிட்டா நாடகமாக வாழ்ந்து காமிச்சிட்டா அப்படின்னு டிப்கம் பொருள் அப்படி கடவுள்னா சுற்றம் பகுதி கர்மாத்மா சீக்கிரமா கர்மாத்மா வாழ்ந்தான். இதை விட நான் அறிஞர் ஞாபகம் சுற்றம் பகுதி தர்மாத்மா ஒரே சமயத்தில் அவன் தர்மாத்மா வாழ்ந்தான். கரெக்டாக காந்தி வெளியிடுறது உடனே அவர் குழந்தை கிடைக்கிறது. பௌத்திய பிரத்யானி நடைபெற்றது அவருக்கு பார்த்து அஜ்ஞான சொல்லிய பார்த்து பகவானுக்கு என்னுடைய பக்தர்களை அழிச்சிட்டு இங்கிமான் இருக்கிறார். அவங்களுக்கு போட்டார் என்னுடைய பக்தன் அறிந்தாண்டு நீ தெரிஞ்சுக்கோ போகாத ஒன்றே பிரதிஜானி நடைபெற்ற கடைசியில் வந்து அந்த லிப்பியை போகிறவரை நம் சனாதோ அத்தியாவசியமாக நமக்கு ஏற்பாட்டியாகி பண்ணக்கூடிய யாகைகள் அந்த இப்போ எங்களுக்கு பணிவோடு யுக்தியோட யோகத்தோடு இருந்தால் ஆத்மாவும் மானம் இருக்கிறது. உன்னுடைய ஆத்மபூர்வமாக என்னை அறிவார். நான் வேற பகவான் வேற இல்லாத வேற ஆத்மாதான் அந்த பகவான் நான் மத்பராயன என்னையே தாம் அயனம் இவரை உயர்ந்த நிலையாக கொண்ட என்னை அளிப்பாள் அப்படின்ட்டு ஒரு புரிய இது இப்போ சந்தர்ப்பத்துல பாக்கியத்தோட பேச்சை எங்கை பார்த்து கேட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போராட்டது பகவத்பாதாளர்கள் அவங்களுடைய பிரகரங்கள் அவருடைய போர்கள் நம்மளுடைய சுத்தம் நீங்கள் அந்த அளவுக்கு நமக்கு அதை உலகமும் அவ்வளவு கலந்துட்டு துணியிலையும் உட்காந்துருக்கணும் எவ்வளவு முடியுமோ நம்மளால அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காக வாழ்க்கை வைப்போம் பகவத்பாதாளர்கள் நாட்கள் அப்படின்னு நம்ம அதை தவிர வந்து பாடு